காய் வெயிட் கம்மியாக இருந்தாலும் பருப்பு வந்து உங்களுக்கு எனக்கு 12 கிலோ 11 கிலோ தான் வந்துட்டு இருந்தது. இந்த தரம் நான் 100 காய்க்கு 15 கிலோ 15.2 கிலோ பருப்பு கிடைச்சது. அதை ஆட்டும்போது 65%க்கு மேலே எண்ணெய் கிடைச்சது. அதாவது 15 கிலோ பருப்பு போட்டதுக்கு 10.5 கிலோ எண்ணெய் கிடைச்சிது. என்னோடய மரம் பார்க்கும்போது பச்சையாக இருக்குது. ஏகதேசம் எல்லாமே அடிமை மட்டையும் கூட பச்சையாக இருக்குது. அந்த மரம் பார்க்கும்போது பழுப்பு தட்டி இருக்குது. நான் உடுமல்பேட்டையிலேருந்து வரேன். தென்னை விவசாயம் தான். கடந்த 10 வருஷமாக தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய தோட்டத்தில் கெமிக்கல் உரம் எதுவும் போட்டதில்லை. வேறு பயோ ஆர்கானிக் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எதுலேயுமே எனக்கு அவ்வளோக்கா திருப்தி இல்லை. ஒரு வருஷமாக தான் ஐயா கிட்ட வந்து ஆயில் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு தரம் வரும்போதும் ஒவ்வொரு ஆயில் கொடுப்பாங்க. இப்போ 10 மாதமாக பண்ணுறேன். என்னோடய அனுபவத்தில் வந்து மரம் பச்சையாகவே இருக்குது. இலையை வந்து 35 இலைக்கு மேலே தான் இருக்குது. அடி இலையும் கூட நீ பழுப்படிக்காமல் பச்சையாக இருக்குது. இந்த ஈல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ இந்த 2 இதுலேயே வந்து நம்ம மரத்துக்கு 80 காய் எடுத்தாச்சு. இனி 4 வெட்டு 2 மாதத்துக்கு ஒரு வெட்டு தான் வெட்டுவோம் நாங்கள் தென்னை மரத்தில். கொப்பரைக்கு தான் போகிறோம். இதில் வந்து இந்த 2 கெடுவுலேயும் ஏப்ரல்லையும் இப்போ ஜூன்லேயும் வெட்டினதில்லை. 80 காய் மரத்துக்கு 80 காய் வெட்டியாச்சு. இனி நான் 4 வெட்டு வெட்டும்போது மரத்துக்கு 80 காய் வந்தால் 160 காய், அதாவது எப்படி கணக்கு போட்டாலும் 160 காய் கிடைக்குது. இந்த இதுக்கு முந்தி இவ்வளோ காய் வரல. ரெண்டாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, காய் வெயிட் கம்மியாக இருந்தாலும் பருப்பு வந்து உங்களுக்கு எனக்கு 12 கிலோ 11 கிலோ தான் வந்துட்டு இருந்தது. இந்த தரம் நான் 100 காய்க்கு 15 கிலோ 15.2 கிலோ பருப்பு கிடைச்சது. அதை ஆட்டும்போது 65%க்கு மேலே எண்ணெய் கிடைச்சது. அதாவது 15 கிலோ பருப்பு போட்டதுக்கு 10.5 கிலோ எண்ணெய் கிடைச்சிது. 65%க்கு மேலே கிடைச்சிது. யூஸ்வலாக 60%க்கு உள்ளார தான் கிடைக்கும். எண்ணெயும் கூட கிடைக்குது. ரெண்டாவது யூனிஃபார்மிட்டி இருக்குது. அதாவது ஈல்டு வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. அதாவது தென்னையில் எப்போவுமே ஒரு 2 வெட்டு 3 வெட்டு நல்லா இருக்கும். 4வது வெட்டு 5வது வெட்டு கம்மியாக போயிடும். 6வது வெட்டு ரொம்ப கம்மியாக போயிடும். அவ்வளோ கம்மி ஆகலை, ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த 2 வெட்டுக்கு சொல்கிறேன். இனி மரத்தில் காய் இருக்குது. அடுத்த வெட்டும் எனக்கு 30 காய் வரைக்கும் கிடைக்கும் மரத்துக்கு. அப்போ இப்படி போகும்போது 200 காய் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் இந்த 10 மாதமாக தான் இந்த யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ இனி இது ரெண்டாவது. இப்போ டிஏபி பொட்டாசு எல்லாமே 2500 2300 இப்படி விற்றுட்டுருக்கு. அது போட்டிங்கன்னா அப்போ நல்லா இருக்கும். போட்ட 10 நாளையும் நல்லா இருக்குது. அப்போ அந்த ஈல்டு வரும்போது மறுபடியும் அது இதாகும்போது மேலே மரத்தை பார்த்திங்கன்னா இலை கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் எதனால் சொல்கிறேன்னா, நான் என்னோடய இதில் இயற்கை உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 தோட்டத்தில் கெமிக்கல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கெமிக்கல் பார்க்கும்போது மரத்தை மேலே பார்க்கும்போது 2க்கும் ஒரே தண்ணி தான், ஒரே மாதிரி தண்ணி தான். என்னோடய மரம் பார்க்கும்போது பச்சையாக இருக்குது. ஏகதேசம் எல்லாமே அடிமை மட்டையும் கூட பச்சையாக இருக்குது. அந்த மரம் பார்க்கும்போது பழுப்பு தட்டி இருக்குது. மேல் 4 மட்டை நல்லா பசியாக இருக்குது. கீழே வர வர பழுப்பு தட்டிக்கு மட்டையோட எண்ணமும் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மண் வளத்தை கெடுக்கிறது இல்லை. மண் அப்படியே இருக்க போகுது. இது மண் வளம் ஜாஸ்தியாகும். செலவு அது 600 ரூபா செலவு வரும். கெமிக்கல் உரம் வைக்கும்போது, கெமிக்கல் உரம் ஆட்டாம்புழக்க சாணி எல்லாம் போடும்போது ஒரு மரத்துக்கு 600 ரூபா வருது என்னோடய அனுபவத்தில். இதில் போடும்போது 2 மாதத்துக்கு ஒருக்கா 55 ரூபா. அப்போ எவ்வளோ நீங்களே போட்டுருக்காங்க, 350 ரூபா தான் வருது பாருங்க ஒரு மரத்துக்கு. பயனும் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் நம்புறது, நீங்கள் தென்னை மரத்துக்கு மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா அடுத்த மாதமே வந்துடும் நினைக்காதீங்க. அடுத்த மாதமே வரும்னா மிளகா செடி, கத்திரி செடி, வெண்டை செடி இதுக்கெல்லாம் போடுங்க. அது 10 நாள் இல்லை, அடித்த 4வது மணி நேரம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் பலபலன்னு இந்த எண்ணெயோட இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இப்போ உடனே ரிசல்ட் தெரியும்.
பட் தென்னை மரத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணியே தான் ஆகணும். ஒரு பாலை வாங்கினா 10 மாதம் இல்லாமல் நீங்கள் அறுவடைக்கு வராது. ஆனால் தென்னை மரத்துக்கு பொறுத்து இருந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் ட்ரையல் பாருங்கள், 3 வருஷம் ட்ரையல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ஈல்டு கிடைக்கும். ஒரு மரம் தென்னை மரம் கெட்டதுன்னா அது பழைய அளவுக்கு வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். நீங்கள் நினைக்கலாம் இந்த வருஷம் வச்சாச்சு வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. ஒரு தடவை மரம் கெட்டதுன்னா அந்த பழைய அளவுக்கு வர்றதுக்கு, ஒரு வறட்சி வந்தோ மரம் கெட்டதுன்னா அது பழைய அளவு வர்றதுக்கு 5 வருஷம், நான் சொல்கிறது மினிமம் 7-8 வருஷம் கூட ஆகும். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ண உங்களுக்கு ரிசல்ட் இருக்கோ இல்லையோ உங்கள் மண்ணை மண்ணாக வச்சுருக்க போகிறீங்க.